சீசன் 9 பெஸ்ட்னு சொல்லணும்னு உங்கள கூட சொல்லவே இல்ல. அதுதான் எனக்கு ஏமாற்றமா இருந்தது. சோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எபிசோட் முடியும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பிக் பாஸ் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ட காரி துப்பாத குறையா ஒரு வார்னிங் ஒரு டிமாண்ட் ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பார்வோடைய வைத்தெரிச்சல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எஃப்ஜே இழுத்த இழுவை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நேத்து நைட் நடந்ததுல தான் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்குது. விக்ரம் திவாகர வந்துட்டு செம்மையா காரி துப்பி இருக்காருங்க. அதாவது திவாகர் எப்ப பார்த்தாலுமே விக்ரம் கிட்ட வந்துட்டு என்ன சொல்லிருக்காருன்னா பயப்படாத 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 அப்படின்ற வார்த்தையை அடிக்கடிக்கு பயன்படுத்தி இருக்காரு. இதனால கடுப்பான விக்கல்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா இங்க பாரு, பயம்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத, அமைதியா இருக்கேன் அப்படின்னு வேணா சொல்லு. அங்க வேணா நான் தப்பு பண்ணிட்டேன்னா தப்புன்னு கூட சொல்லு, நான் தப்புன்னு கூட ஒத்துக்குறேன். ஆனா இந்த பயப்படுறேன் அது இதுன்னெல்லாம் சொல்லாத. விஜய் சேதுபதி சாரே வந்துட்டு என்ன கேட்டப்ப மக்கள் என்ன காப்பாத்துவாங்கன்னு சொல்லி ஃப்ரீ நாமினேஷன்லாம் வேண்டாம்னு சொன்னவன் நான் என்கிட்ட வந்துட்டு பயம் அது இதுன்னெல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத சரியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ வேணா வெளிய போய் பாரு. உன்னை விட நான் தான் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன், உன்னோட பெஸ்ட் நானு அப்படின்ற மாதிரி வந்துட்டு விக்கல்ஸ் மூஞ்சு முன்னாடி ஒரு மாதிரி திமிரு பிடிச்ச ஒரு மூஞ்சுங்க. அது ரொம்ப கன்றாவியா காரி துப்ப வேண்டிய ஒரு மூஞ்சு. அந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்மளுடைய திவாகர் பேசிட்டே இருந்தாரு. அதனால கடுப்பான என்ன இப்போ ஆமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சரி நாமினேஷன்ல நீயே போய் குத்திக்கோ என்ன அப்படின்ற மாதிரி விக்கல்ஸும் சொல்ல ஆமாவா நம்ம 2 பேருமே நாமினேஷன்ல நிக்கலாம், யாரு வருவாங்க பார்க்கலாமோ. உண்மையில சொல்லணும்னா விக்கல்ஸ்க்கு இப்போ இருக்க எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் இருக்க பேருக்கு திவாகர் கிட்ட கூட வரவே முடியாது. திவாகர பல பேர் காரி துப்பிதான் வந்துகிட்டு இருக்காங்க. சோ முன்னாடி முதல் வாரம் இருந்த அளவுக்கு இப்ப அவருக்கு கோட் வரும்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இதுதான் ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சது. தென்கனி மற்றும் கிமி இவங்க 2 பேருமே வந்துட்டு வெளியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பத்தின்னா பார்வதி வந்துட்டு எனக்கு வேலை பிடிக்கும், வீட்டு வேலை பிடிக்கும், அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்கா. ஆனா பாத்திரம் வளர்க்க சொன்னா நான் இந்த டைம்ல வளர்க்க மாட்டேன், இப்பதான் வளர்க்குவேன், இதெல்லாம் வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதனாலதான் நான் வளர்க்கல அப்படின்னு சொன்னேன்னட்டு கெமியும் நம்ம தனியும் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இதை தொடர்ந்து வியானா அண்ட் திவாகர் அப்புறம் பார்வதி இவங்க 3 பேரு உட்கார்ந்து பேசிருந்தாங்க. வியானாக்கு பைத்தியம் ஈத்தியம் பிடிச்சிச்சான்னு எனக்கு தெரியல. அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கெல்லாம் வார்த்தைய விடுறாங்களாம். இது யாரு கிட்டத்தமா சொல்றாங்க, பார்வதி கிட்டையும் திவாகர் கிட்டையும் சொல்றாங்க. ஆப்கோர்ஸ் நிறைய பேர் சண்டை வலிக்கிறாங்க, நிறைய பேர் வார்த்தையை விடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா திவாகரும் பயங்கரமா வார்த்தைய விடுவான், பார்வதியும் பயங்கரமா வார்த்தை விடுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள மத்தவங்கள அநாகரிகமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, வரம்பு மீறி பேசுறது மொத்தம் 3 பேருதான், இல்ல 4 பேருன்னு சொல்லலாம். 1 திவாகர், 2வது பார்வதி சாரிஃபர்ஸ் பார்வதி, 2வது திவாகர், 3வது கமருதீன், 4வது வந்து பாத்தீங்கன்னா ரம்யா. இந்த 4 பேர்தான் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த வீட்ல வார்த்தைகளை அதிகமா விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுலயும் ரொம்ப குறிப்பானா கமருதீன், பார்வதி, திவாகர் இந்த 3 பேருதான். இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் வார்த்தைய விடுறாங்க அப்படின்னு சொல்றா நம்முடைய வியானா. அது மட்டும் கிடையாது, பார்வதி வந்துட்டு நடிப்பு கிறுக்குன்னு சொல்லி பிரவீன சொன்னது ஓகே அது தப்புதான்கா அப்படின்ற மாதிரி நார்மலா சொல்லிட்டு இவரு வந்துட்டு எல்லாமே நடிப்புக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. அதாவது திவாகரன் நடிப்பு கிறுக்குன்னு சொல்லக்கூடாதாம், அது வந்துட்டு அவருக்கு ஹேட் ஆகும்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்க மாட்டறாங்களாம். ஏய் நீ வெளியில இருக்கியா இல்லையா, உனக்கு ஏதாவது புரியுமா புரியாதா, உன்ன போய் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு சொல்லி நான் நினைச்சட்டு இருந்தா இவ்வளோ மக்கா இருக்க அந்த ஆள் நடிப்பு கிறுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கம்பேர் பண்ணி அவனுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். பின்ன அவனை நடிப்பு கிறுக்குன்னு கூப்பிடாம நடிப்பு அரசன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடவா முடியும். வியானா அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப காண்டா ஆயிடுச்சு, செம காண்டா ஆயிடுச்சு. சரியான பைத்தியமா இருக்கும் போல. அப்சர்வேஷன் நான் பண்றேன் அப்படின்ற பேர்ல பச்சையாதது பார்வதி மற்றும் திவாகருக்கு மனசு கோணாம பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னொரு கேங்க ஆரம்பிக்க போறாங்க போலவோ என்னவோ தெரியல. ஒரு பக்கம் அன்பு கேங்க, இன்னொரு பக்கம் விஷம் கேங்கா இருக்கும் போல இருக்கு. இது கடந்து வந்த பாதை அப்படின்னு ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு. அந்த கருமாந்தரம் மூச்ச டாஸ்கை ஏன் தான் கொடுக்குறாங்கன்னே தெரியல. எஃப்ஜே வந்துட்டு நான் புதுவிதமா சொல்றேன், வேகமா சொல்றேன், செம்மையா சொல்றேன், ரேடியோ ஜாக்கி மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட லிட்ரலி பாத்தீங்கன்னா நம்ம காதுல ரத்தம் வராத குறைதான். நமக்கு இந்த எபிசோட்ல அதாவது 1 ஹவர் எபிசோட்ல காமிச்சது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். ஆனா ரியலா பாத்தீங்கன்னா லைவ்லயே 2 மணி நேரத்துக்கு மேல பேசி இருக்காருங்க அவரு. என்னோட கிரகம் அந்த 2 மணி நேரம் நான் கேட்டுட்டே இருந்தேன். சோ சிஸ்டம்ல இருந்து எழுந்து கொஞ்சம் தூரமா கூட போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா அது காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கத்திக்கிட்டே இருந்தாரு 2 மணி நேரம். எஜே எப்பா போதும்டா எப்பாடே விட்டடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ எனக்கு அப்பதான் ஒன்னு தெரிஞ்சது, வெளியே இருக்க நம்மளே இப்படி இருக்கும், உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு எவ்வளவு காண்டா இருக்கும், எத்தனை பேருக்கு காதுல ரத்தம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா சபரி நல்ல வேலை இந்த மனுஷனாவது கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. மத்தபடி அவருடைய கதையிலும் பெருசா கனெக்ட் ஆகுற மாதிரி கிடையாது. எஃப்ஜே கதையிலையுமே வந்துட்டு பெருசா கனெக்ட் ஆகுற மாதிரியே கிடையாது. ஆனா எஃப்ஜே கதை முடிச்சதுக்கு அப்புறமா பார்வதி வந்துட்டு என்னெல்லாம் பேசுறாப்பா இவன், என்னடா இவன் நான்னு சொல்லிட்டு டமால் அடிச்சுக்கிறான். ஏன் பார்வதி நீ அடிச்சுக்கிறது இல்ல நான் அப்படி நான் இப்படின்னட்டு நீ பண்றது எல்லாம் கேவலமான விஷயம். ஆனா டமால் அடிக்கிறதுல நீதான் 1ஆம் நம்பர். இப்ப எஃப்ஜே 2ஆம் நம்பர் கூட சொல்லிக்கலாம் போல.
பார்வதி வெளிய வயிறு எரியுது. ஆனா பார்வதிக்கு இங்க பாரு எப்ஜே பேசும்போது விக்கல்ஸ்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சானா. ஏன் உனக்கு எப்ப பார்த்தாலும் யாரை பத்தியாவது தப்பா பேசுறது மட்டும்தான் பொழப்பா? கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் ஏதாவது யாரையாவது ஒருத்தர கேவலமா பேசணும், யாரையாவது ஒருத்தர மிதிக்கணும், யாரு கிட்டையாவது சண்டை போடணும், யாரை பத்தியாவது தப்பா பேசணும். கேட்டா வெளியில இருக்கவங்க இதுக்கு வேற வந்துட்டு பார்வதி ரியலா இருக்காங்க. டேய் லூசு பசங்களா, அதைதான்டா நானும் சொல்வேன். பார்வதியோட ரியல் கேரக்டர் தான் எவனையாவது ஒருத்தன தப்பா அசிங்கமா பேசிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு எச்ச கேரக்டருக்கு தாமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா பார்வதி ரியலா இருக்காங்க, டவுட்டே கிடையாது. இதுதான் வெளியவும் பார்வதி இப்படிதான் இருப்பாங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டறாங்கன்னு தெரியல. கர்மம் பண்ணிட்டு போய் தொலைட்டோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த டாஸ்கை பயன்படுத்தி, அதாவது இந்த கடந்து வந்த டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்கை பயன்படுத்தி இந்த டாஸ்கை சரியா பயன்படுத்தாத 2 பேர். போரிங்கா சொன்ன 2 பேர், சரியா பயன்படுத்திக்கிட்ட 2 பேர் அப்படின்னு சொல்லணும். சரியா பயன்படுத்திக்கிட்ட 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். சோ சரியா பயன்படுத்தாத 2 பேரு யாருன்னா துஷார் மற்றும் அரோரா. ஆப்கோர்ஸ் அதுங்களுக்கு அந்த கடந்து வந்த பாதை டாஸ்க் மட்டும் கிடையாது. இந்த பிக் பாஸையே சரியா பயன்படுத்த தெரியாது. ஏதோ பார்க்கல வந்த மாதிரி ரெண்டும் சுத்திக்கிட்டு இருக்கு. 3 வாரமா துஷாரை கூப்பிட்டு வச்சு எவ்வளவோ அட்வைஸ், எவ்வளவோ மறைமுகமா பேசியாச்சு, எல்லாம் செஞ்சோம். மறுபடியும் துஷார் பின்னாடிதான் சுத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். சாரி அரோரா பின்னாடிதான் சுத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த துஷாரு. வெளியே எடுத்து போடணும்னா முதல்ல அவனையும் அரோராவையும் வெளியே எடுத்து போடணும். அதுங்கற ரெண்டும் வரவே மாட்டதுங்க. அரோரா வேற எப்படி தப்பிச்சான்னு தெரியல இந்த வாரத்தோட இதுல. மேபி தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா போரிங்கா பண்ணாங்கல்ல. அதுல ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா திவாகர் மற்றும் எப்ஜே. திவாகர பத்தி சொல்லவே தேவையில்லை. சொன்ன விஷயத்தையே 100 தடவை சொல்லி நம்ம காதுல வந்துட்டு ஆணி அடிச்சு இன்னொரு பக்கம் வர வைக்கிற அளவுக்கு பேசுவாரு. ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பர்சன் அந்த ஆளது. போலிங்க அண்ட் எப்ஜே ஆப்வியஸா பிகாஸ் சொல்லணும், சொல்லிட்டு எதெல்லாம் சொல்லணும். நான் காலையில எழுந்து பெயிண்ட் போடுவேன், அதுக்கப்புறமா மேல டிஷர்ட் போடுவேன், படிக்கட்ல இருந்து இறங்கி வருவேன், அப்புறமா என் பைக்க வந்துட்டு காலால வந்துட்டு டேய் போயிட்டடா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ அந்த ஆளுடைய எதுவுமே, அதாவது எப்ஜே அண்ட் திவாகர் இவங்க 2 பேருமே ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. சோ பெஸ்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா கலை அண்ட் கனி. சோ இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சு. அதுலதான் நம்ம பார்வதிக்கு பயங்கரமான வைத்தெரிச்சல். 5 வாட்டி எப்படிக்கா உன்னால முடியுது? பாரேன் 5 வாட்டி எடுத்துருச்சு பாரேன். எனக்கு வைத்தெரிச்சல் எல்லாம் கிடையாது. பாரேன் 5 வாட்டி இருந்துட்டாங்க பாரேன். 5 வாட்டிக்கு மேல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சுச்சு பாரேன். அடுத்த வாரமும் நாமினேஷன் இல்ல பாரேன் அப்படின்னு சொல்லி என்னமா ஒரு வைத்தெரிச்சல். பிக் பாஸ் வீடே பத்தி எரிஞ்சிரும் போல அந்த அளவுக்கு பயங்கரமான வைத்தெரிச்சல் புடிச்சதுதான் பார்வதி நல்லாவே தெரியுது. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த லாக்கர் டாஸ்க க்ளோஸ் பண்றாரு நம்மளுடைய பிக் பாஸ். சோ லாக்கர் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அதன் பிரதிபலிப்பாக எல்லாரையுமே நிக்கட்டி வச்சு சும்மா விளையாடுறாராம். அதாவது நான் குறிப்பிட்ட டைம் கொடுக்கறேன், உள்ள போய் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்னா போய் வந்துட்டு எவ்வளோ எடுக்குறாங்க எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஓப்பனா ரிவீல் பண்றாரு உண்மைய. அதாவது இல்ல அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு, உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், ஆனா டாஸ்க் முடிஞ்சிச்சு, சோ அதனால வந்துட்டு பொறுமையா இடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்துட்டு கஸ்டமர் சாரி அந்த கண்டஸ்டன்ட்ட வந்துட்டு காரி துப்புன கதைதான். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம்ங்க உட்கார வச்சு அசிங்கமா திட்டரா போல மனுஷன். அவ சொன்னத பல பேருக்கு உள்ள இருக்கவங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல. இந்த செல்ஃப்ல வந்துட்டு சாரி முதல்ல எல்லா சீசன்லயுமே வந்துட்டு எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிட்டு கரெக்டா இந்த ஃப்ரைடேல தேர்ந்தெடுப்பாங்க. அது கிடையாது. அதுக்கு பதிலா செல்பாவே கேக்குறாரு. உங்க மனசாட்சிப்படி நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலுமே இந்த ஷோவுக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க லெஃப்ட்ல வந்து உட்காருங்க, கொடுக்கலன்னு நினைக்கிறவங்க ரைட்ல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல வச்சாரு. அதுக்கப்புறமா ரைட்ல இருக்கவங்க கிட்ட ஒரு கேள்வி. லெஃப்ட்ல இருக்கவங்கள அங்க போய் உட்காருறதுக்கு தகுதி இல்லை, அதாவது ஃபுல் பொட்டன்ஷியல் போடாம அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்க வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது எனக்கே பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. துஷார் அரோரா இவங்க 2 பேருமே நான் ஃபுல் பொட்டன்ஷியல் குடுக்கறேன்னு சொல்லி அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்பா என்ன ஒரு காமெடி. அப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு துஷார் அதுக்கப்புறமா அரோரா இவங்க எல்லாம் வந்துட்டு சுத்தமா ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுக்கவே இல்லைன்னட்டு. கமருதீன் ஓகேதான். அவர் ஏன் எல்லாமே கமருதீன வந்துட்டு பொட்டன்ஷியல் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்கன்னு தெரியல. கமருதீன் வந்துட்டு பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். சோ கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்த்த தவித்துட்டு மத்த எல்லாருமே ஃபுல் பொட்டன்ஷியல்ல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நின்னுட்டாங்க. சோ பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா எல்லாரையுமே கழுவி ஊத்துறாரு. அதாவது இதுக்கு அப்புறமா வரப்போற விஷயம் பிசிகலாவும் சரி உங்களுடைய மனரீதியாகவும் சரி ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். நீங்க இதெல்லாம் இருக்கும்னு நினைச்சுதானே உள்ள வந்தீங்க? யாராவது நினைக்கலன்னு நினைச்சு உள்ள வந்தீங்களா? அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இன்னும் ஓபன் அப் ஆகாம இருக்கீங்க? போல்டா இல்லாம இருக்கீங்க? ரொம்ப வெளிப்படையா பேசணும். அதாவது வந்துட்டு இந்த டாஸ்க்னு வந்தா தன்னைத்தானே சொல்லிக்கிறது. நான் ஒரு விஷயத்து கொடுப்பேன், ஆனா நீங்க நல்ல விஷயமா சொல்லுவீங்க, இல்லன்னா உங்க பேரையே சொல்லிப்பீங்க. இந்த மாதிரிலாம் இல்லாம ஒழுங்கா வந்துட்டு ஸ்ட்ரைட்டா விளையாடுறதா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வார்னிங்கே கொடுக்குறாரு. சோ அது மட்டுமே இல்லாமல் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒன்னு சொல்றாரு. இதுவரைக்கும் இருந்த எல்லா சீசன்லயுமே இந்த சீசன் தான் பெஸ்ட்னு ஒருத்தர் கூட வந்துட்டு மக்கள் சொல்ற மாதிரி நடந்துக்கவே இல்ல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை போட்டு உதைக்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு பேன் பண்ணணும், இந்த சீசனையே வந்துட்டு தடை பண்ணணும் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க.
அது மட்டுமில்லாம உள்ள இருக்க ஒரே ஒருத்தனுக்கு கூட எவனுமே சப்போர்ட் பண்றதுக்கு தகுதியானவனுங்க கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனம் பார்த்துட்டு தான் இருக்கும் போல. சோ அதனால தான் இந்த மாதிரி பிக் பாஸே வந்துட்டு வார்னிங் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ இதனால வந்துட்டு உள்ள இருக்கவங்கெல்லாம் செமையா அப்செட் ஆயிட்டாங்க. செம காண்ட் ஆயிட்டாங்கன்றது பச்சையாவே தெரியுது. மேலும் பிக் பாஸே செமையா காண்ட் ஆயிட்டாரு. இந்த வார்னிங் கொடுத்து தான் இன்னைக்கு முடிச்சிருக்காரு. சோ இதுக்கு அப்புறமா வரப்போறதெல்லாம் ரொம்ப டப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவன டப்பா இல்லாம எடுத்துட்டு போயிட்டு 8 புள்ளி கோலம் போடுறது கேம், அப்புறமா தண்ணிய வந்துட்டு எப்படி குடிச்சு காட்டணும்ன்ற கேம், தொண்டி ஆடுறது சாரி நொண்டி ஆடுறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேம் பிசிக்கல் டாஸ்க்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பிக் பாஸ் நான் சமகாண்டா ஆயிடுவேன். நோட் பண்ணிக்கோங்க. சோ பிசிக்கல் டாஸ்க் கொடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப டப்பாவே கொண்டு போங்க. அப்பதான் இங்க பல பேர் வந்துட்டு வாயை மூடிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு பிசிக்கல் டாஸ்க்ல போகஸ் பண்றதுனால அதுல வர சண்டைகள் நல்லா இருக்கும். பட் இதுங்க சும்மாவே கத்திக்கிட்டு இருக்கறத விட அந்த சண்டை எவ்வளவோ பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.